ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து கெஸ்ட் லஞ்ச் மெனு ஐடியாவும் ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு தமிழ் கடை லூலுன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சக்கி சீஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாகில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம லூலு கடைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா ஸ்டாண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் இங்கே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். குறிப்பாக நம்ம இந்தியாவில் உள்ள பொருட்கள்லாம் என்னென்ன வேணுமோ அதையும் இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஒவ்வொரு வீக்கெண்டும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாருங்கள் கிட்ஸ்குள்ளே கார்லாம் எவ்வளோ வெரைட்டியாக சூப்பராக இருக்குன்னு. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, அது ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய கடை. எல்லா திங்ஸுமே மேக்ஸிமம் இங்கே கிடைக்கும். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் கூட எல்லாமே வச்சுருப்பாங்க. மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் இது கிட்ஸோட ஏரியா. ஃபுல்லாகவே நம்ம கிட்ஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த கொடை, அந்த ஐட்டம், ஸ்டேஷ்னரி ஐட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் செய்கிறதுக்குள்ள ஐட்டம்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்கும். இந்த மாதிரி மேலே கொடையெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லக்ஷன் குட்டியும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஊருக்குள்ளே இந்த அவல், அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்பளம் இது எல்லாமே இங்கே இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் செக்ஷன். இந்த ஜெல்லி ரெடி பண்ணுறது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள் ஃபுட் கலர் எசன்ஸ் மட்டுமே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. நான் கூட அது கிழங்குன்னு நினச்சி தான் எடுத்து பார்த்தேன். ஆனால் பார்த்தா பீட்ரூட்டு. எல்லா வகையான கிழங்கும் கிடைக்கும். எல்லா நாட்டிலேருந்தும் வந்திருக்கும். ஒவ்வொரு நாட்டில் உள்ள ரேட் அதை போட்டு இது இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணி போர்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அப்புறம் வெங்காயம்லாம் பாருங்கள். அப்புறம் கீரை செக்ஷனை பாருங்கள். எப்போதுமே இப்படி பச்சை பசேன்னு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கீரை வகை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ஆலோவேரா பாருங்கள். நம்ம ஊர்லலாம் சும்மாவே கிடைக்கும். ஆனால் இங்கே இதுவும் பயங்கர ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. வாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரேட்டில் இருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே மேக்ஸிமம் கிடைக்கும். பாருங்கள் மிளகாக்கு மட்டுமே தனி செக்ஷன். எவ்வளோ அந்த ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு கலராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பாருங்கள் ஆரஞ்சு பழம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அங்கே வரைக்கும் ஆரஞ்சு பழம் தான். எல்லாமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்திருக்கும். அது எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் இது ஃபுல்லாமே பழம் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. செவ்வாழைப்பழம், நேந்திரம் பழம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நார்மல் நம்ம ஊரில் பச்சை வாழைப்பழம்னு சொல்லுவோம்ல, அது கூட இங்கேயே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவியல் காய்கறிக்கெலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே ஒரு பேக்காக வாங்கிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பூ இதெல்லாம் வந்து தொட்டியோடு இருந்துச்சு, அப்படியே நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இப்போ வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் பர்த்டே கேக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் பால்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் தான் ஃபுல்லாக அடைச்சி வரும். அந்த ப்ளூ கலர் மூடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க்கு, ரெட் கலர் மூடி பார்த்திங்கன்னா ஃபேட் கம்மியாக இருக்கும். இதிலே பிங்க் கலர் மூடினா ஃபேட் ஃப்ரீ. அதை எல்லாமே இப்படி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. வித் எக்ஸ்பைரி டேட்டோடு வந்துடும். அப்புறம் வந்து முட்டைலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டைலாம் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வாங்க முடியாது. மொத்தமாக ஒரு ரேக்காக வச்சுருப்பாங்க, அப்படியே வாங்கிக்க வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்கன்னா லூஸ்லேயும் நம்ம பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். துவரம் பருப்பு, இந்த நம்ம யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள், அப்புறம் வந்து மசாலா ஐட்டங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா லூஸில் இருக்கும். அதுவும் வாங்கிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் சாக்லேட்ஸ், வெளிநாடுனாலே சாக்லேட்ஸ் தான். சாக்லேட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சால்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் எல்லாமே இந்த இட்லி மாவு,
எல்லாமே இட்லி மாவுலாம் பார்த்திங்கன்னா அப்படி பவுடராக வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம கொண்டு வந்து கலக்கி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் வரைக்கும் புளிக்க வச்சோம்னா நமக்கு நார்மல் இட்லி மாவு மாதிரி கிடச்சிரும். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து சாசேஜ்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா விதமான காய்கறிகளும் இந்த கடையில் கிடைக்கும். பூசணிக்காவே பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் நார்மல் ரேட்டில் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்புறம் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ சிக்னலில் நிற்கிறோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு லன்ச் மெனு ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா, அப்புறம் ரசம், அப்புறம் பருப்பு பாயாசம், தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு. இதெல்லாம் தான் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து லன்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பாருங்கள் சூப்பரான கிஃப்ட்டு லக்ஷன் குட்டிக்கு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவனுக்கு ரொம்ப நாளாக சைக்கிள் கேட்டுகிட்டே இருந்தான். சரி ஓகே அப்படி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியாச்சு. லக்ஷன் குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக சைக்கிள் அவனுக்கு கிடச்சிருச்சுன்னு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன சைக்கிள்ஸும் இருந்துச்சு. சரி கொஞ்சம் பெரிய சைக்கிளாகவே வாங்கி கொடுப்போம், சீட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே வாங்கி கொடுத்துருன்னு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் நாங்கள் இந்த ஷாப்பில் தான் அந்த சைக்கிள் வந்து லக்ஷனுக்கு வாங்கினோம். சவுதியில் உள்ளவங்க ஜுபையில் உள்ளவங்க யாருக்காவது தேவைன்னா இதை பார்த்துக்கோங்க. நான் கீழே வந்து அந்த லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரேட்டும் ரீசனபிளாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள்ஸும் வச்சுருந்தாங்க. ஜுபைலில் வந்து லேடி சூப்பர் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த கடை இருக்குது. அப்புறம் நம்ம லன்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பாயாசத்துக்கு பருப்பு வந்து கொஞ்சம் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நம்ம பொதுவாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க லன்ச்சுக்கு அப்படின்னா, முதல்லையே நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. அப்போனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் பருப்பை கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதில் சேர்த்துட்டு நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. நம்மளோட டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பு பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆயில் அப்ளை பண்ணுவோம்ல, அதை பண்ணிவிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரசம் செய்கிறதுக்கு புளி கொஞ்சம் ஊற போட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டேன். நான் இதெல்லாமே காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சைட் பை சைட் செஞ்சுட்டே இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக சேமியா உப்புமா தான் செஞ்சேன். அதை லைட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்ததும் அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு சேமியா உப்புமா, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வைக்காமல் கொஞ்சம் ஆஃப் குக்குடாக சாப்பிட்டிங்கன்னா அந்த உப்புமாவோட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் முதல்ல சேமியா வந்து என்ன பண்ணிட்டேன், வெந்நீரில் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்துடலாம். பாருங்கள் நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே உள்ள சேமியா வந்து இப்படி தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்போதுமே சேமியா நூடுல்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகும், உடையாமையும் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் 2 கரண்டி வச்சு. இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு இல்லை நார்மல் 2 ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு நல்லா அப்படி நல்லா நீளமாக அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து சூடாக 1 கப் காஃபி குடிச்சிக்கிட்டே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் ரசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு ரெண்டையும் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக திரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி திரித்து 1 2 அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து ஒரு 5 6 பல் பூண்டு சேர்த்து இதையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 2 அடித்து எடுத்துக்கணும். 1 2 அந்த தோலோடு சேர்த்து பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், புளி ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் புளி வந்து ஆல்ரெடி நமக்கு புளிப்பு அப்படிங்கிறனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாதி தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பெரிய தக்காளி அப்படிங்கிறனால பாதி தக்காளி எடுத்து இதை வந்து இந்த மாதிரி நல்லா கைட்டே நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரசம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் வந்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல பூண்டு, ஜீரகம், மிளகு அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரசம், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தக்காளி சாறு இருக்குல்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகா வத்தல் கொஞ்சமும், கொத்தமல்லியில் நல்லா பொடியாக நறுக்கி அந்த காம்போடு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொத்தமல்லியில் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் வந்து ரசத்தை கொதிக்க விடாமல் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்ததும் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, அப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு இது குக்கரில் மூடி இதை வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பருப்பு வெந்து வந்துருச்சு, பருப்பு பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து தண்ணியில் சேர்த்து வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலான்னு பண்ணேன். அது நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மட்டனையும் வேக வச்சுட்டேன். மஞ்சள் உப்புலாம் சேர்த்து வெந்துட்டுருக்கு. சைட் பை சைடு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பருப்பில் வந்து அந்த வெள்ளை பாகை சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் நட்ஸ் எல்லாம் வறுத்து அதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே சேர்க்கல. பருப்பு, வெள்ளைப்பாகு, அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து சேர்த்தது, இவ்வளோ தான். வேறு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயாசம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மட்டன் குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கலர் டார்க்காக வர அளவுக்கு எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெசிபிலாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியல. இந்த ரெசிபி எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நான்வெஜ் லன்ச் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் நான் எல்லா நான்வெஜ் ரெசிபீஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதுக்கான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து இந்த மசாலா டீ போட்டோம். இப்போ தான் நான் ரீசெண்டாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டீன்னு சொல்லலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இது ஒரு 2 ஆற்றி குடிச்சிங்கன்னா அப்படியே நம்ம வந்து வெளியில் டீ கடையில் குடிக்கிற அந்த டீ மாதிரி சூப்பராக நல்லா முறையாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா டீயை. அப்புறம் இந்த மசாலா டீக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை. அதுக்கு வந்து மாவு அரைச்சிருந்தேன்னா அந்த மாவில் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்துட்டு இது வந்து நான் இட்லி மாவுக்கு செய்யும் போது சேர்த்து அரைச்சனால கொஞ்சம் லிக்விடாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நான் வடை மாதிரி தட்டி போடாமல் இந்த மாதிரி போண்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன். இதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் அதை திருப்பி போட்டு மறு சைடும் நல்லா
வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பரான சுட சுட அந்த மசாலா டீயும் இந்த சுட சுட வடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்ததும் சர்வ் பண்ணிட்டேன். அப்புறம் கிவ்அவே பற்றின சின்ன அப்டேட், எல்லோரும் யார் வின்னர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அதோட ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைனா நாளைக்கு ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக கிவ்அவேல யார் யார் வின் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ நாள் சூப்பரான உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.